ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. நீ தொட்ட தீபம் அந்த ஒளி இன்று உன் வாழ்விற்கு வெளிச்சமாக மாறிவிட்டது. இருளில் இருந்த உன்னுடைய உள்ளம் இப்பொழுது வெளிச்சத்தை கண்டு விட்டது. கையில் தீபம் ஏந்தி விட்டாய். உன் விதியின் பாதை வெளிச்சத்தை கண்டு விட்டது. நீ ஏற்றிய தீபம் எண்ணெயால் மட்டுமல்ல, நம்பிக்கையால் ஏற்றினால் வாழ்க்கையின் இருள் கரையும். அப்படி நீ ஏற்றிய இன்றைய இந்த தீபம் உன் வாழ்க்கையின் இருளை கரைத்தது. நீ வைத்த தீபம் விளக்கு அல்ல, உன்னுடைய நல்ல கர்மாவை திறக்கும் சாவி. இந்த ஒளி சுவரில் மட்டும் விழவில்லை, உன் உள்ளத்திற்குள்ளும் விழ வேண்டும். நீ தீபம் ஏற்றும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது அந்த ஒளி தீபத்தை ஏற்றிவிட்டேன். நீ என்னை தேடி வந்தாய், ஆனால் உன் பிரச்சனைகள் உன்னை முன்பே பிடித்து வைத்திருக்கிறது. ஏன் இவ்வளவு சுமை? ஏன் இவ்வளவு துன்பம்? நீ நினைக்கிறாய் விதி என்னை ஏமாற்றுகிறது என்று. உண்மை என்னவென்றால் நீ உன் உள்ளத்தையே மறந்துவிட்டாய். நீ உன் சக்தியை மறந்தால் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். நீ உன் மதிப்பை குறைத்தால் உலகம் உன்னை தள்ளும். நீ உன் நம்பிக்கையை விட்டால் காப்பாற்ற முடியாது, ஆனால் நம்பிக்கையை பிடித்து கொண்டால் காப்பாற்ற முடியும். பிரச்சனை என்பது வெளியிலிருந்து வருவது அல்ல, அது நீ உள்ளே உருவாக்கும் சிறு சந்தேகங்களின் பெரிய நிழல். நீ ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும் என்று பயந்தால் வாழ்க்கை உன்னை இதுதான் ஆகும் என்று காட்டும். நீ ஒளியை காணாமல் இருளை எண்ணிக்கொண்டால் இருள் உன் தோழனாகிவிடும். நினைவுதான் விதி, உன் எண்ணம்தான் உன் எதிர்காலம். இதை மறந்து விடாதே. விளக்கேற்று, ஆனால் இதை நினைத்து ஏற்று. என் உள்ளம் இப்பொழுது வெளிச்சம் பெறுகிறது என்று சொல்லி ஏற்று. ஒவ்வொரு தீபமும் உன் பயத்தை கரைக்கட்டும். ஒவ்வொரு ஒளியும் உன் துன்பத்தை உருக்கட்டும். நான் உன்னிடம் கேட்கிறேன், ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட நீ முழு நம்பிக்கையோடு என்னை அழைத்தாயா? நீ என்னை அழைக்கும் குரல் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் உள்ளத்தில் தீபம் ஏற்றினால்தான் நான் உன் விதியில் வெற்றியை எழுதுவேன். உன் பாதையில் கற்கள் இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு நடந்தால்தான் நான் அவற்றை பூவாக மாற்றுவேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்குவேன். நீ அழுதாலும் நான் உன்னை சிரிக்க வைப்பேன். ஏனென்றால் நீ என் பக்தன், நான் உன் முருகன். நீ இப்பொழுது கேட்கிறாய், நான் தொட்ட இந்த தீபம் உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றுமா? நான் சொல்கின்றேன், நீ ஏற்றியது தீ இல்லை, நீ ஏற்றியது உன் விதியின் புதிய அத்தியாயம். ஒரு தீபம், ஒரு நிமிடம், ஒரு நம்பிக்கை, இதுவே போதும் உன் வாழ்க்கை திரும்ப. என் பிள்ளையே, நீ வெளியிலேயே தீர்வு தேடுகிறாய், ஆனால் உன் பிரச்சனையின் வேர் உன் உள்ளத்தில் தானே இருக்கிறது. நீ எத்தனை பேரிடம் சொன்னாய் உன் கஷ்டத்தை, ஆனால் ஒரு முறை கூட உன் உள்ளத்தோடு நீ பேசினாயா? உன்னை நீ புரிந்து கொள்ளாமல் உலகம் உன்னை புரிந்து கொள்ளும் என்று எதிர்பார்த்தால் அதுதான் உன் முதல் தவறு. பிரச்சனை என்பது தண்டனை அல்ல, அது அறிகுறி. நீ தவறான பாதையில் நடக்கிறாய் என்று உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை. நீ அதை புரியாமல் அதை சாபம் என்று நினைத்தால் அது தொடரும். நீ அதை ஒரு வழிகாட்டி என்று ஏற்றுக்கொண்டால் அது முடியும். நீ மாற்றினால் உன் மனதை நான் மாற்றுவேன், உன் விதியை நான் மாற்றுவேன். தீபம் ஏற்றும் பொழுது 3 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். என் பயம் இப்பொழுது கரைகிறது. என் வாழ்க்கை இப்பொழுது திரும்புகிறது. முருகன் உன்னோடு இருக்கிறேன். இந்த 3 விஷயங்களை உண்மையாக உணர்ந்து ஏற்றினால் அந்த ஒளி உன் வீட்டில் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையிலும் சேர்ந்து பரவும். உன் இருளை பற்றி நீ எண்ணாதே, ஒளியை நீ ஏற்று. உன் காயத்தை நீ நினைக்காதே, உன் வாழ்வை நீ தேடு. உன் பயத்தை நீ பிடிக்காதே, நம்பிக்கையை நீ அணைத்துக்கொள். நீ ஒரு அடியை எடுத்தால் 1000 அடிகள் நான் வந்து சேருவேன். நீ நினைக்கிறாய், என்ன வாழ்க்கை இது? எவ்வளவுதான் கஷ்டங்களை அனுபவிப்பது? ஒரு நாள் சென்றால் வேறொரு நாள் வேறொரு பிரச்சனை வருகிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு இறைவன் நம் பக்கம் இருக்கின்றான். நம் செய்கின்ற நல்ல விஷயங்கள் நம் நற்கணக்கில் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அது புண்ணியமாக திரும்பி வந்து நம்மை பாதுகாக்கும். சோதனைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான், நமக்கு நன்மைதான் நடக்கிறது என்று நம்பிக்கையோடு இருந்தால் நல்வழி பிறக்கும். வெற்றி நிச்சயம்.